எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெய்யுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீ வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோடய நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை ஒட்டி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோடய நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்பொழுதும் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. நான் வாழ்ந்த சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃபு, ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ளே நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜனலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடாக மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறையை வந்து ஃபேஷனேட்டிங் பண்ணி சொல்கிற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையாக மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனால் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிற ஒரு கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலாக அட்டகத்தி திரைப்படத்தில். அப்போ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளோ இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைப்படங்களில் வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும்போது நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதில் எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பற்றி பேசுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று, பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலாக. சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறான்னு ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா முந்தநேயத்தை வந்து அவர் முந்தநேயத்தை நினைக்கிறேன் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை அது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா, நான் என்ன பேசுகிறேன் ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் அதாங்க எழுதி கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் என்ன, ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போகிறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்ருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. அந்த பெரும் உழைப்பு நான் சொல்கிறது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு கதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆப்ரேட் பண்ணணும். குறிப்பாக ஒரு முதல் இயக்குனர்களுக்கு இங்கே இருக்க எல்லா நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.